பத்தி சொன்னீங்க. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி, எந்த விதத்துல விரதங்கள் மேற்கொள்ளணும்? விரதங்களும் உங்களோட உடல்நிலைய பொறுத்தது தாங்க. ஒண்ணும் தவறே இல்லங்க. உங்களுக்கு உங்களோட வேலைகள செய்யற அளவுக்கு எவ்வளோ உணவு தேவையோ, அந்த உணவை சாத்வீகமான உணவாக எடுத்துக்கொண்டு, நீங்க தாராளமா உங்களோட வழிபாட தொடரலாம். இளமையா இருக்கிறவங்க 20 வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருக்க முடியும். 40 வயசுல அப்படி இருக்க முடியாது. அதனால உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட பக்தி. அந்த பக்தியின் பேரால சுவாமிக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளையும், வழிபாடுகளையும் தடங்கள் இல்லாம உங்களால என்ன உணவை எடுத்துக்கொண்டு செய்ய முடியுமோ செய்யலாம். மத்தபடி உணவு தேவைன்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா விடுங்க. மத்தபடி உணவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்களோட எண்ணம் சிவ சிந்தனையில இருக்கணுங்கிறது மட்டும் தான் முக்கியம். உணவு சாப்பிடும் முறைய பத்தி சொன்னீங்க. உபவாசத்த பத்தி சொல்லலையே! உண்மை. உபவாசம் இப்போ எதுக்காக அந்த விரதங்கள், உணவு சாப்பிடாம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு இப்படி பண்ணுங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட முடியுங்க. உங்களால என்ன ஓரளவுக்கு ரொம்ப வயிறு முட்ட இல்லாம அளவா சாப்பிட்டுட்டு, நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி வரைக்கும் பசிக்காது. 1 மணி வரைக்கும் பசிக்காது. ஏன்னா, அன்னைய சூழ்நிலையும், அன்னைய உங்களோட வழிபாடுகளும், செயல்களும் அப்படி இருக்கும். 1 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பால் பிரசாதங்களோ, பழங்களோ, பஞ்சாமிர்தங்களோ, சும்மா ஒரு கை அளவு தான் சாப்பிடணும். நீங்க நெறைய சாப்பிடக்கூடாது. நீங்க நெறைய சாப்பிடாம கொஞ்சம் ஒரு கை அளவு சாப்பிட்டுட்டு, நீங்க அடுத்த வேலைய பாருங்க. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. இதெல்லாம் நீங்க உண உணர்ந்து அதாவது அனுபவபூர்வத்துல உணரலாம். நீங்க பாருங்க தெரியும். நீங்க அன்னைக்கு என்ன பண்றாங்க நம்ம மக்கள் அவசியம் நான் இத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். பெருசா சாப்பாடு கட்டிட்டு போயிடுறாங்க. இல்லன்னா பாத்திரத்த எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கேயே குடுக்கத்த வாங்கி சாப்பிடுறது. வாங்கி சாப்பிடுறதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா, அங்கேயே சாப்பிடுறது தவறு. கோயிலு உள்ள சுவாமி கிட்டயும், சுவாமிய சுத்தி வர இடங்கள்லயும் சாப்பிடவே கூடாது. வெளியில வெளி பிரகாரம், வெளி மண்டபம் அதற்குன்னு உள்ள அன்னதான கூடத்துல மட்டும் தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுற சாப்பாடு மிக முக்கியமானது. கீழ ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது. ஒரு ஒரு பருக்கையுமே சுவாமி இது ஒரு 3 மாசம் முன்னாடி ஐப்பசி மாசம் சாப்பாட தொட்டு தொட்டு கும்பிட்டு கடவுள் சாப்பாட பத்திலாம் பேசிட்டு, அன்னாபிஷேகத்தும் போது எல்லாம் பேசிட்டு, இன்னைக்கு என்ன பண்றாங்க? அத அப்படியே கீழ கொட்டிட்டு போறாங்க. நல்லா இல்லங்கிறாங்க. என்னோட வேண்டுதலும் நிர்வாகத்துக்கு என்னன்னா, அவசியம் பிரசாதம் குடுங்க. பிரசாதம்ங்கிற அளவுல குடுங்க. அன்னதானம்ங்கிற அளவுக்கு அதிகமா குடுக்காதீங்க. கொஞ்சம் வாங்கி பிரசாதமா சாப்பிட்டுட்டா, அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். உட்கார்ந்து அவங்களும் வழிபாடு பண்ணுவாங்க. இல்லைங்களா? அதனால தாராளமா நீங்க சாப்பிடலாம். அளவா சாப்பிடுங்க. அத எங்க சாப்பிடணுமோ அங்க சாப்பிடுங்க. கீழ சிந்தாம, இடத்த தூய்மையா வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அதனால ஒண்ணும் தவறு